ஆங்கில புத்தாண்டுக்கு முன்பே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் உள்ள நவீன வசதிகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள GST சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் 88.52 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து முனையம். இதில் 59.86 ஏக்கர் பரப்பளவில் 393 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது பேருந்து முனையத்திற்கான கட்டடம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அமர்ந்த நிலையில் எழுதுவது போன்று சுமார் 3.5 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு வெண்கல சிலை. 6,50,000 சதுர அடியில் 2 அடித்தளங்கள், தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். 2 அடித்தளங்களில் ஒரே நேரத்தில் 340 கார்கள் மற்றும் 2,800 இருசக்கர வாகனங்களை நிறுத்த முடியும். 14 நடைமேடைகளை கொண்ட தரைத்தளத்தில் நாள் ஒன்றுக்கு 2,130 அரசு பேருந்துகள், 840 ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது வசதி. நாள்தோறும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு 3,500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்வதற்கான வசதியும், அங்கு பயணிகளுக்கு மேற்கூரையுடன் கூடிய நடைமேடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 53 கடைகள், 2 உணவகங்களையும் கொண்டிருக்கிறது இந்த பேருந்து முனையத்தின் தரைத்தளம். முதல் தளத்தில் 47 கடைகள், 2 உணவகங்கள், ATM, தனி மருத்துவமனை மற்றும் இலவச மருத்துவ மையம், போக்குவரத்து அலுவலகம், நேர குறிப்பாளர் அலுவலகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்று தனி அறைகள், ஆண்கள் பெண்கள் ஓய்வெடுக்க தனித்தனியாக அறைகள், ஓட்டுநர்களுக்கான அறைகள் ஆகியவற்றையும் கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட பேருந்து முனையத்தின் முதல் தளம். இங்கு 540 கழிவறைகள் மற்றும் சிறுநீர் கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதோடு அதில் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்தனி கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த பேருந்து முனையத்தில் 4 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டு 12 இடங்களில் இலவச குடிநீர் வசதியும் உண்டு. மேலும் 6 மின் தூக்கிகள், ஒரு எக்ஸ்கலேட்டர், செல்போன் சார்ஜிங் வசதி மற்றும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக 150 கண்காணிப்பு கேமராக்களுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து முனையம். நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் பேர் பயணிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கூடிய இந்த பேருந்து முனையத்திற்கு தனியாக காவல் நிலையமும் காவல் கட்டுப்பாட்டு மையங்களும் உண்டு. நவீன வசதிகளை கொண்ட இந்த பேருந்து முனையத்தில் பயணிகளின் வசதிக்காக 6 ஏக்கர் நிலப்பரப்பில் எழில்மிகு நீரூற்றுடன் கூடிய பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. ஏராளமான நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த பேருந்து முனையம் தமிழ்நாட்டின் புதியதோர் அடையாளம் என்பதில் சந்தேகம் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.